பெர்லிஸில் விபச்சார நோக்கத்திற்காக வயது குறைந்த பெண்களை கடத்தி விற்றதாக 2 பெண்கள் மீது குற்றச்சாட்டு. நாம் கற்ற இசை பல விருதுகளை குவித்த மலேசிய திரைப்படம் OTT தளத்திற்கு தயாராகிறது. MH17 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு நாள். ஆம்ஸ்டர்டாமில் நினைவஞ்சலி. 4 மாதத்தில் நாடு முழுவதும் 1085 மரங்கள் சாய்ந்தன. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு தகவல். இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் மட்டும் நாடு முழுவதும் மரங்கள் சாய்ந்தது தொடர்பில் மொத்தம் 1085 சம்பவங்களை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை பதிவு செய்துள்ளது. அதே சமயம் 2023ஆம் ஆண்டு நெடுங்கிலும் நாடு முழுவதும் 4828 மரங்கள் விழுந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஞாங் ஓமிங் தெரிவித்தார். அதில் சிலாங்கூரில் மிக அதிகமாக 953 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட வேளை அடுத்ததாக பேராக்கில் 575 சம்பவங்களும் ஜொஹூரில் 523 சம்பவங்களும் பதிவாகின. மரம் சாய்ந்த சம்பவங்களை குறித்து தகவல் வழங்கி ஊராட்சி மன்றத்துடன் ஒத்துழைத்து செயல்பட பொதுமக்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு ஊக்குவிக்கிறது. அதே சமயம் மரம் விழுந்து விபத்துக்குள்ளானால் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீட்டு தொகைக்கான விண்ணப்பத்தை ஊராட்சி மன்றம் மூலம் சமர்ப்பிக்கலாம். எனினும் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஊராட்சி மன்றங்களால் நியமிக்கப்படும் காப்புறுதி நிறுவனங்கள் மேற்கொள்ளும் விசாரணைக்கு உட்பட்டதென நேற்று நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் ஞாங் ஓமிங் குறிப்பிட்டுள்ளார். சாலையோரங்களில் மரங்களை நடுவதற்கான வழிகாட்டி 2020 முதல் 2024 வரை மரம் விழுந்தால் ஏற்பட்ட விபத்துகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ஆகியவை குறித்து கபாலா பத்தாஸ் பரிகத்தன் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சித்தி மஸ்தூரா முகமது முன்வைத்த கேள்விக்கு ஞாங் ஓமிங் இவ்வாறு பதிலளித்தார். MH17 மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட 10ஆம் ஆண்டு நினைவு நாள் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் ஸ்கிபால் விமான நிலையத்திற்கு அருகேயுள்ள பூங்காவில் நடைபெறவிருக்கிறது. ஜூலை 17ஆம் நாள் நடைபெறும் அந்த நிகழ்வில் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தில் பலியானவர்களின் உறவினர்கள் உட்பட உலகம் முழுவதிலும் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என கோலாலம்பூரில் உள்ள நெதர்லாந்து தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. 2014ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி கிழக்கு உக்ரேனுக்கு உயரே பறந்து கொண்டிருந்த MH விமானத்தை BUK ஏவுகணை தாக்கியதில் அதில் இருந்த 80 சிறார்கள் உட்பட அனைத்து 298 பயணிகளும் உயிரிழந்தனர். 198 நெதர்லாந்து பிரஜைகள், 43 மலேசியர்கள், 38 ஆஸ்திரேலியர்கள் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த 10 பிரஜைகள் உட்பட 17 நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் அவ்விமானத்தில் இருந்தனர். ஒரு பாவமும் அறியாத 298 உயிர்கள் பலியான இந்த சம்பவத்தில் தங்களது குடும்ப உறுப்பினர்களை இழந்த பலர் இன்னமும் மறக்க முடியாத சோகத்தை அனுபவித்து வருகின்றனர். அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவருக்கு நிதி கிடைப்பதற்கான எங்களது போராட்டம் தொடரும் என நெதர்லாந்து தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சரேஷ் D7 கைவண்ணத்தில் தனித்துவமான கலைத்தன்மையுடனும் இசையுடனும் வளர்ந்த திரைப்படம்தான் நாம் கற்ற இசை. இத்திரைப்படம் பல உள்ளூர் திரைப்பட நடிகர்களை தாங்கி கடந்த 2023ஆம் ஆண்டில் வெளிவந்தது. 3வது மீகா விருது விழா, 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழா, கோல்டன் ஃபர்ன் விருது விழா, 16வது எடிசன் விருது விழா, ஜெருசல்மர் திரைப்பட விருது விழா, கோல்டன் ஹார்ஸ் விருது விழா என பல விருது விழாக்களில் வெற்றிகரமாக தனது பெயரை பதித்துள்ளது நாம் கற்ற இசை திரைப்படம். இதனிடையே இத்திரைப்பட வெற்றிக்கு துணை நின்ற ஊடக நண்பர்களை கௌரவிக்கும் விதமாக பாராட்டு நிகழ்ச்சி ஒன்றை கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஏற்பாடு செய்திருந்தனர் திரைப்பட குழுவினர். அந்நிகழ்ச்சியில் வெளியிடப்படாத 7 நிமிட திரைப்பட கிளிப்புகளுடன் சிறப்பு விருந்தும் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இந்நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர்களுக்கு நினைவு சின்னங்களை வழங்கி நன்றி பாராட்டியதோடு நாம் கற்ற இசை திரைப்படத்தை OTTக்கு உயர்த்த முயல்வதையும் அடுத்த பாகத்தை எடுக்கும் முயற்சியில் களமிறங்கியுள்ளதையும் அதன் இயக்குனர் சரேஷ் D7 தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் DSG கலந்து கொண்டிருந்தார். உள்ளூர் படைப்புகளின் தரம் உயர்ந்து கொண்டே போகிறது என்பதற்கு நாம் கற்ற இசை போன்ற திரைப்படங்கள் ஒரு சிறந்த உதாரணமாகும். VSAT Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின். விபச்சார நோக்கத்திற்காக வயது குறைந்த இளம் பெண்களை கடத்தியதாக பெண் மற்றும் யுவதிக்கு எதிராக கங்கார் செக்ஷன் நீதிமன்றத்தில் இன்று 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் கடா சிங்கை சேர்ந்த 25 வயது ஷக்கிலா லத்தீப், லங்காவியை சேர்ந்த 17 வயது யுவதியும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினர். இம்மாதம் 2ஆம் தேதி மாலை மணி 6:20 வாக்கில் பட்ஜெட் தங்கும் விடுதி ஒன்றில் விபச்சார நோக்கத்திற்காக 16 வயது பெண் ஒருவரை விற்றதாக அவர்கள் முதல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். அதேவேளை அதே தங்கும் விடுதியில் அடையாள அட்டை இல்லாத 14 வயதான மற்றொரு யுவதியை விற்றதாக அவர்களுக்கு எதிராக 2வது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை அல்லது குறைந்தது 5 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். தலா 25,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் அவர்கள் விடுவிக்க நீதிபதி இன்று அனுமதி வழங்கினார். இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 22ஆம் தேதி செவிமடுக்கப்படும்.